உலகில் ஆரோக்கியமான மக்கள் இருக்கும் டாப் 10 நாடுகள் இதுதான். ஆரோக்கியமே ஒருவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வமாகும். உலகின் ஆரோக்கியமான நாடுகள் எப்போதும் ஆயுட்காலம், தரமான சுகாதார பராமரிப்பு, உணவுமுறை மற்றும் பொது சுகாதார உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் முன்னணியில் இருக்கும். இவை அனைத்தும் மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையின் முக்கிய அம்சங்களாகும். மன மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு சமமாக முக்கியத்துவம் கொடுக்கும் நாடுகள் உலகின் ஆரோக்கியமான நாடுகளில் முக்கியமானதாக இருக்கிறது. உலக மக்கள் தொகை மதிப்பாய்வு அறிக்கையின்படி ஆரோக்கியமான மக்களை கொண்ட உலகின் டாப் 10 நாடுகள் என்னென்ன என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். சிங்கப்பூர். இந்த பட்டியலில் சிங்கப்பூர் முதலிடத்தில் உள்ளது. விதிவிலக்கான சுகாதார அமைப்பு, அதிக ஆயுட்காலம் மற்றும் ஊக்கமளிக்கும் பொது சுகாதார கொள்கைகள் காரணமாக சிங்கப்பூர் சர்வதேச சுகாதார தரவரிசையில் முதலிடத்தில் உள்ளது. சிங்கப்பூரின் நன்கு திட்டமிடப்பட்ட நகர்ப்புற உள்கட்டமைப்பு மற்றும் நோய்களை தடுக்கும் பராமரிப்பு செயல்முறைக்கு முக்கியத்துவம் அளிப்பது நாள்பட்ட நோய் அளவுகள் குறைவாகவும் ஆரோக்கியமான மக்கள் அதிகமாக இருப்பதற்கு வழிவகுக்கிறது. ஜப்பான். உலகிலேயே நீண்ட ஆயுளுடன் வாழும் அதிக மக்களை கொண்ட நாடு ஜப்பானாகும். ஜப்பான் நீண்ட ஆயுள், மீன் மற்றும் காய்கறிகள் நிறைந்த ஆரோக்கியமான உணவுமுறை மற்றும் முற்போக்கான சுகாதார அமைப்பு ஆகியவற்றிற்கு உலக புகழ் பெற்றது. ஜப்பான் தனது கலாச்சாரத்தின் மூலம் வயதாவதை மெதுவாக்குவது மற்றும் தடுப்பு மருத்துவத்தை ஊக்குவிக்கிறது. தென்கொரியா. தென்கொரியா இந்த பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. உலகளாவிய சுகாதாரம் மற்றும் உயர் தொழில்நுட்ப மருத்துவம் மூலம் தென்கொரியா விரைவான பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளது. ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வும் பொருத்தமான உணவுமுறையும் இந்த நாட்டில் உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட நோய்களை தடுக்கின்றன. தைவான். இந்த பட்டியலில் ஆச்சரியமளிக்கும் ஒரு வரவு தைவான். தைவானின் சிங்கிள் பேயர் சிஸ்டம் எளிதில் அணுகக்கூடியதாகவும் திறமையாகவும் இருப்பதற்காக பரவலாக பாராட்டப்படுகிறது. இங்குள்ள மக்கள் உயர்தர சுகாதார சேவைகள், குறைந்த குழந்தை இறப்பு விகிதங்கள் மற்றும் சிறந்த நோய் தடுப்பு திட்டங்களை அனுபவிக்கின்றனர். இஸ்ரேல். இஸ்ரேலின் வலுவான சுகாதார அமைப்பு, மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் ஆரோக்கியமான உணவுமுறை ஆகியவை இந்த நாட்டு மக்களை ஆரோக்கியமானவர்களாக மாற்றுகிறது. இஸ்ரேல் நோய்களும் தடுக்கும் செயல்முறை மற்றும் பொது சுகாதார விழிப்புணர்வை முன்னுரிமைப்படுத்துகிறது. நார்வே. நார்வே இந்த பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளது. நார்வேயின் நவீன சுகாதார அமைப்பு, சுத்தமான சுற்றுச்சூழல் மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை ஆகியவை அதிக ஆயுட்காலம் மற்றும் நோய்களை தடுக்கும் செயல்முறையை எளிதாக்குகின்றன. நார்வே தனது மக்களின் பொது சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வுக்கு நிறைய செலவிடுகிறது. ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்து மக்கள் சுத்தமான காற்று, தூய்மையான சுற்றுச்சூழல் மற்றும் கடல் உணவுகளை அதிகம் உட்கொண்டு வாழ்கின்றனர். இவை அனைத்தும் நாட்டின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கின்றன. ஐஸ்லாந்தின் சிறிய மக்கள் தொகை அணுகக்கூடிய சுகாதார பராமரிப்பு மற்றும் சமூகம் சார்ந்த சுகாதார திட்டங்களை அனுபவிக்கிறது. ஸ்வீடன். ஸ்வீடனின் அடிப்படை நல அமைப்பு நாடு முழுவதும் நல்ல ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் உடல் உடற்பயிற்சி மற்றும் சமச்சீர் ஊட்டச்சத்துக்கு முன்னுரிமை அளிக்கிறது. அரசாங்கத்தின் முயற்சிகளால் நோய் தடுப்பு செயல்முறை மற்றும் பொது சுகாதார உணர்வு சமூகத்தில் நன்கு வேரூன்றியுள்ளது. சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அதன் மக்களுக்கு உயர்தர வாழ்க்கை, உயர்தர சுகாதாரம் மற்றும் குறைந்த அளவிலான தொற்று நோய்களை வழங்குகிறது. சுவிட்சர்லாந்து மக்கள் அதிக ஆயுட்காலம் மற்றும் உயர் சுகாதார பாதுகாப்பு போன்ற நன்மைகளை அடைகிறார்கள். நெதர்லாந்து. நெதர்லாந்து அதன் சிறப்பான சுகாதார அமைப்பு, சைக்கிள் ஓட்டும் கலாச்சாரம் மற்றும் சீரான உணவுக்கு பெயர் பெற்றது. இங்குள்ள பொது சுகாதார கொள்கைகள் மன மற்றும் உடல் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கின்றன. இது டாப் 10 பட்டியலில் நெதர்லாந்தை 10வது இடத்தில் இடம்பெற வைத்துள்ளது. இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? இந்தியா டாப் 10 பட்டியலில் மட்டுமல்ல, டாப் 100 பட்டியலில் கூட இல்லை. இந்தியா இந்த பட்டியலில் 113வது இடத்தில் உள்ளது. இந்தியாவின் சுகாதார கட்டமைப்பு இவ்வளவு பலவீனமான இருப்பதற்கு மோசமான காதார உள்கட்டமைப்பு மற்றும் சுகாதார பணியாளர்கள் பற்றாக்குறையே முக்கிய காரணம். குறிப்பாக கிராமப்புறங்களில் சுகாதார கட்டமைப்பு மிகவும் மோசமான தரத்தில் உள்ளது.
பில்லியன் கணக்கான மக்கள் தொகை கொண்ட நாட்டில் ஊட்டச்சத்து குறைபாடு, அதிக மருத்துவ செலவுகள் மற்றும் கிராமப்புற நகர்ப்புற சுகாதார ஏற்றத்தாழ்வுகள் போன்ற பிரச்சினைகள் நீடிக்கின்றன. Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.